டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி திருவருகை காலம் முதல் வாரத்தின் சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 19 முதல் 21 மற்றும் 23 முதல் 26 முடிய. இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானலாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போல 7 மடங்காகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 35 தொடங்கி அதிகாரம் 10 இறைவசனம் 1 மற்றும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று கூறினார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியோரை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரியவர்களே, உற்சாகம் என்பது நம் ஆன்மாவிற்கான ஆக்சிஜன் என்கிறார் ஜார்ஜ் ஆடம். துன்பத்திலும் அடிமைத்தனத்திலும் சோகத்திலும் சோர்விலும் வாழும் மனிதர்களுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளும் நம்பிக்கை தரும் நல்சொற்களும் எந்த அளவிற்கு பேருதவியாக இருக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்றல்ல. புனித பிரான்சிஸ்கு சவேரியார் நற்செய்தி ஆர்வத்தால் தூண்டப்பெற்று இந்தியாவிற்கு வந்து இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பு அவருக்கு மிகவும் சுமூகமான ஒன்றாக இருந்தது என்று நாம் சொல்லிவிட முடியாது. நற்செய்தி அறிவிப்பில் வரும் துன்பங்கள் குறித்து மற்றொரு மறைப்பணியாளர் இவரிடம் பேசிய பொழுது புனித பிரான்சிஸ்கு சவேரியார், இப்படிப்பட்ட துன்பங்களைக் கண்டு நாம் கடவுளை குறை சொல்லக்கூடாது, மாறாக
நம் பாவங்களுக்கான உத்தரிக்கிற ஸ்தலத்தை இந்த பூமியிலேயே கொடுத்து விட்டார் என்று அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னாராம். ஆயினும் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே அடிக்கடி விரக்தியால் துன்பப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. புனித இஞ்ஞாசியார் எழுதிய கடிதங்களை தன் சுரூப கயிற்றில் கட்டி அதை எப்பொழுதுமே தன்னோடு வைத்துக் கொள்வாராம். அடிக்கடி அவற்றை வாசித்து அவர் ஆறுதலும் மனத்தெம்பும் பெற்றுக்கொள்வாராம். அன்புக்குரியவர்களே, அசீரியரின் அச்சுறுத்தலுக்கு பயந்து போய் இருந்த யூதா நாட்டினருக்கு கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தால் பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்ற நம்பிக்கை செய்தியை பறைசாற்றியவர் எசாயா. தன்னை பற்றி கொண்டு வாழும் மனிதர்களை தான் எவ்வாறெல்லாம் வழிநடத்துவதாக, செழுமையினால் செழிக்கச் செய்வதாக, நிறைவினால் நிரப்புவதாக இறைவனே கூறிய வார்த்தைகளை எசாயா இறைவாக்கினர் தன் நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்தார். இதுவே இன்றைய முதல் வாசகம். இறைமகன் இயேசுவும் ரோமை அடிமைத்தனத்தாலும் யூத சட்ட சுமைகளாலும் உள்ளம் உடைந்து நெஞ்சம் நொறுங்கி அனைத்தையும் இழந்து அல்லற்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு இறைவனின் நம்பிக்கை செய்தியை நல்கினார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற ஒற்றை வரியில் இஸ்ரேல் மக்களின் உள்ளத்தில் ஏராளமான நம்பிக்கை விதைகளை விதைத்தார் இயேசு. காரணம், இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையில் விண்ணரசு அல்லது இறையரசு என்பது நிறைவாழ்வு, எல்லாவித அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுபட்டு முழு மகிழ்ச்சியோடும் முழு நிறைவோடும் வாழும் வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வுக்காகத்தான் இஸ்ரேல் மக்கள் ஏங்கி கிடந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. எனினும் இயேசு வெறுமனே நம்பிக்கையை மட்டும் கொடுத்தவர் அல்ல. தான் அறிவித்த நம்பிக்கை செய்தி செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். நோய் நொடிகளை குணமாக்கினார், மக்கள் மீது பரிவு கொண்டார், அதாவது மக்களின் துன்பங்களை தனது உள்ளத்தில் சுமந்தார், தொழுநோயாளர்களை குணமாக்கினார், அநீத அமைப்புகளை சாடினார். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே செல்கின்றார் இயேசு. தன்னோடு தனது இறையரசு பணி முடிந்து விடாமல் தனக்கு பின்னும் தொடர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். எனவேதான் 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து தான் செய்த 2 காரியங்களையும் செய்ய அழைப்பு கொடுத்து அதற்கு அதிகாரமும் கொடுத்தார். முதலாவதாக, தன்னை போல விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்ற சொல்லி நம்பிக்கையை விதைக்கச் சொன்னார். இரண்டாவதாக, அச்செய்தி செயல் வடிவம் பெறுவதற்கு அவசியமான காரியங்களை செய்ய அதிகாரம் அளித்தார். அதாவது, நலம் குன்றியவர்களை குணமாக்க, இறந்தோரை உயிர் பெறச் செய்ய, தொழுநோயாளரை நலமாக்க, பேய்களை ஓட்ட 12 திருத்தூதர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் அளித்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றி வாழ முயற்சிக்கும் எந்த மனிதரும் இயேசுவின் மேற்கண்ட 3 அடுக்கு பணியை செய்வதில் முனைப்பு காட்டுவது முக்கியமானது. முதலாவது, பிறருக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசுவது. இரண்டாவதாக, தன்னால் இயன்ற நல்ல காரியங்களை சிறிய அளவிலேயாவது செய்வது. மூன்றாவது, தான் இல்லாத சூழ்நிலையிலும் அவ்வுதவி தொடர்ந்து நடைபெறும்படி பார்த்துக் கொள்வது. ஜெபம். இறைவா, நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுவதும் நற்காரியங்களை செய்வதும் பிறருக்கு மட்டும் உதவியாக இருப்பதில்லை, எம் வாழ்வையும் ஆழப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து அவற்றை முழு ஈடுபாட்டோடு செய்ய வரந்தாரும். ஆமேன். நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே
நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம் இயேசுவே நேசரே இயேசுவே நேசரே நீ இல்லாமல் என்ன சுகம் என்ன சுகம் என்ன சுகம் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் கதியும் நீ என உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயென உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் கதியும் நீ என உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயென எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில் எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில் எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில் அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில் என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில் அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில் வரமே கரமே ஆட்கொள்ளும் என்னையே வரமே அருட்கரமே ஆட்கொள்ளும் என்னையே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே